ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பர்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்போ நம்ம காமனாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளோட வைரஸை வந்து யாராவது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கம்ப்யூட்டர் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கோ அது வரையும் மட்டும்தான் நம்மளோட வைரஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அவங்களோட கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆச்சுனாலோ வேறு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுனாலோ அவங்க ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது நம்மளோட வைரஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஒரே ஒரு டைம் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம க்ரியேட் பண்ணுற வைரஸே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அவங்க எப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறாங்களோ அப்போல்லாமே நம்மளோட வைரஸ் வந்து ரீஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு வந்து அவங்க என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து நமக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான் ஒரு கரெக்டான வைரஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஜாபை தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட சிஸ்டமை எப்போ ஆன் பண்ணோன்னாலும் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட வைரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நாம் இந்த க்ரியேட் பண்ணுற வைரஸை டார்கெட்டோட லேப்டாப்பில் இப்போது நான் சொல்கிற அந்த லொக்கேஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட சிஸ்டம் எப்போல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைரஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் வரும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். HK கரண்ட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்குள்ள மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் உள்ள விண்டோஸ். ஓகே, விண்டோஸ்க்கு உள்ள கரண்ட் வெர்ஷன் உள்ள ரன். ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்எலை மட்டும் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இந்த இடத்துல ஸோ இந்த யூஆர்எலை கண்ட்ரோல் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு, உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல டைப் கூட பண்ணலாம். இந்த யூஆர்எலை இந்த வீடியோவில் லைவாக பார்த்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த லைனில் ஃபுல்லாக இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நீங்கள் டைப் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ HK கரண்ட் வெர்ஷன் அந்த மாதிரி டைப் கூட பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு தெரியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, இந்த லொக்கேஷன் இப்படியே இருக்கும். இந்த லொக்கேஷன் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாத இப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா நம்ம கூட ரைட் பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரன் அப்படின்னு இந்த லொக்கேஷன் வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அந்த OneDrive, டீம்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், கோபைலட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். எப்போல்லாம் நம்ம சிஸ்டமை ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைரஸும் ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷனும் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நமக்கான ஃபங்க்ஷனை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது கான்செப்டே என்ன அப்படின்னா, நம்மளோட ட்ரைவ் இருக்கு இல்லையா? இந்த விண்டோஸ் C போனோம் அப்படின்னா யூசர்ஸ், ஸோ அவங்கவுங்க நேமில் ஒன்று இருக்கும் இல்லையா? நேம் போயிட்டு ஆப் டேட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதில் ரோமிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இடம்.
இந்த இடத்த இந்த மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம ஃபோல்டராக போனோம்ல, யூசர்ஸ் ஜெகத் ஆப் டேட்டா ரோமிங் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நம்மளோட டார்கெட்டோட கம்ப்யூட்டரில் போகிறதுக்கான கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ ஃபேக்காக இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்மளோட வைரஸை காப்பி பேஸ்ட் இந்த லொக்கேஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்துருச்சு அப்படின்னா அந்த வைரஸ் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. ஸோ சிஸ்டமில் இவ்வளோ உள்ள வந்து யாரோட கண்ணுக்கும் தெரியாது. அண்ட் இந்த இடத்துல இருக்கும்போதே அந்த வைரஸ் எக்ஸிக்யூஷனில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த வைரஸ் வந்து எக்ஸிக்யூஷனில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஷோவும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஹிடன் பிளேஸ். இப்போது நம்ம கோடை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதுவுமே புரிகிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 டைம் பாருங்கள், நல்லா புரியும். ஸோ புரியலைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதை நல்லா அதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபோல்டரை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதில் தான் கோட் ரைட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஆன்டிகிராவிட்டில் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பர்சிஸ்டன்ஸ்க்கான கோட் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு 2 வேலை இருக்குது. டோக்கன் அப்புறம் சேட் ஐடி நம்மளோட டெலிகிராம் பாட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த பர்சிஸ்டன்ஸ் முடித்த அப்புறம் அதை உடனே அதை செய்வோம். ஓகேங்களா? ஓகே, பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, டெஃப் செட்டப் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஃபங்க்ஷன் நேம் செட்டப் பர்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதில் செல்ஃப் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? ஓகே இதில் ட்ரை அப்படின்ற ட்ரை கேட்ச்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போது இங்கே ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். exe path அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். exe path ஈக்குவல் டு ஓகே, இப்போது நம்மளோட ஓஎஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஓஎஸ் அப்படின்றத, இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப் டேட்டாவையும் நம்மளோட வைரஸையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரு லொக்கேஷனில் ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஓஎஸ் டாட் என்விரான் அப்படின்றதில் டபுள் கோட்ஸில் ஆப் டேட்டா. ஸோ கேப்ஸில் நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அண்டு கமா போட்டு அப்புறம் நம்மளோட வைரஸ்க்கு நேம் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் அப்டேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? விண்டோஸ் அப்டேட்டர் டாட் exe. ஸோ இந்த நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த லைன் ஆஃப் கோடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப் டேட்டா அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகும். டார்கெட்டோட கம்ப்யூட்டரில் ஆப் டேட்டா அப்படின்ற அந்த லொக்கேஷனில் விண்டோஸ் அப்டேட்டர் டாட் exe அப்படின்ற இந்த நேமில் நம்மளோட வைரஸை அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷன் இப்போதைக்கு ஃபேக்கான ஒரு லொக்கேஷன். இதை ரன் பண்ணும்போது ஆப் டேட்டாக்குள்ளே விண்டோஸ் அப்டேட்டர் டாட் exe அப்படின்ற நம்மளோட வைரஸை வந்து இந்த லொக்கேஷனில் அந்த exe பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த யூசரால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து ஒரு செக் பண்ணுவோம். இன்கேஸ் யூசர் ஆல்ரெடி நம்மளோட வைரஸை டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு வைரஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இருந்துச்சு அப்படின்னா அகைன் இதே வைரஸை அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு செக் போட்டுக்கலாம். இஃப் நாட் os டாட் பாத் டாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றதில் நம்மளோட exe path போட்டுடலாம். ஓகேங்களா? exe path. ஓகேங்களா? ஸோ கோலன் வச்சுட்டு ஓகே, இப்போ தான் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஷட்டில் டாட் காப்பி ஃபைல்
அப்படின்னு போட்டு sys.executable ஓகேங்களா. sys.executable exe path ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேக்கான லொக்கேஷன். exe path அப்படின்றது ஒரு ஃபேக்கான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் இதை காப்பி பேஸ்ட் பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த windows.exe அப்படின்றது நம்மளோட வைரஸ் ஃபைல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வைரஸ் ஃபைல். நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்மளோட வைரஸை யாருக்காவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலிமாவோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வேறு ஒரு லொக்கேஷனில் நம்மளோட வைரஸை ரன் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ரன் பண்ணும்போது அந்த ரன் ஆகிட்டுருக்க வைரஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் subtle.copy file அப்படின்ற இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரன் ஆகிட்டுருக்க வைரஸை காப்பி பண்ணி இந்த exe path அப்படின்ற லொக்கேஷனில் போட்டுரும். அப்போ இந்த exe path அப்படின்ற லொக்கேஷன் எது, நாம் ஃபேக்காக க்ரியேட் பண்ண ஒரு லொக்கேஷன். ஆப் டேட்டாவில் விண்டோஸ் அப்டேட்டர்.exe அப்படின்ற ஒரு வைரஸ் ஃபைல் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேஸில் இப்போது ரன் ஆகிட்டுருக்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஒருத்தருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட வைரஸ் தானே ரன் ஆகும். ஸோ அந்த ரன் ஆகிற அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரன் ஆகிற வைரஸ் காப்பி ஆகி இந்த லொக்கேஷனில் பேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிரும். இப்படி பேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் வந்து லைஃப் டைம் இருக்கும். அவங்க எத்தனை டைம் சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன டைப் பண்ணுறாங்களோ அவங்களோட சிஸ்டம் வந்து ஹேக்கில் தான் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்னும் முடியல, இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இப்போது சப் ப்ராசஸ் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சப் ப்ராசஸ் டாட் கால் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்படி மேலே கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போது ஆர்எஃப் கேஃபில் சிங்கிள் கோலன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு REG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னா ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ரிஜிஸ்ட்ரினா ஒன்றும் இல்லை, முன்ன நம்ம இது ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை கமெண்ட் மூலிமா அக்சஸ் பண்ண போகிறோம் பைத்தான் மூலிமா ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா இதுதான். ஸோ ரிஜிஸ்ட்ரியில் ஆட் பண்ணு, ADD ஆட் அப்படின்னா ஆட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த லொக்கேஷன் ஆட் அப்படின்னு போட்டு இந்த கம்ப்ளீட் லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ எதுலேருந்து அப்படின்னா இந்த ஸ்லாஷ் சாஃப்ட்வேர்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல HKCU ஓகேங்களா அப்படி போட்டு 2 ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, பேக் ஸ்லாஷ் ஓகேவா. ஸோ எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அங்கெல்லாம் 2 மாற்றிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக 2 மாற்றியாச்சு. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இருக்குது. ஓகே, இங்கே ஓகே இப்போது எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு லைன் ஆஃப் கோட் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு லைன் ஆஃப் கோட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வரும். அதே மாதிரி ஆர்எஃப் அப்படின்னு கிளிக் பண்ணி சிங்கிள் கோட்ஸ் போடுங்க. சிங்கிள் கோட்ஸில் /B அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்மளோட வைரஸ் நேம் என்னவோ அது கொடுத்துருங்க. நம்ம முன்ன என்ன கொடுத்தோம் அப்படின்னா விண்டோஸ் அப்டேட்டர் அப்படின்ற நேம் கொடுத்தோம். ஓகே, இப்போது அதே நேம் கொடுத்தாச்சு. இப்போது ஸ்லாஷ் ஸோ சாரி 1 செகண்ட் EXE வராது. ஓகே, இப்போது /T அப்படின்னு போடுங்க. T போட்டு REG_S
இசட். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரி வந்து பார்த்தா தெரியும். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது டைப் வந்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு /d அப்படின்னு போட்டு நம்மளோட EXEயோட பாத் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. EXE_path. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் கமா போட்டு அப்புறம் ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டுருங்க. லெட்டர்ஸ்லாம் கேப்சல் ஸ்மால் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது போட்டாச்சு. 1 செகண்ட், நான் இந்த ஓகே ஓகே இவ்வளோதான் வருது, நோ ப்ராப்ளம். எங்கே இந்த இடத்துல ஓகே இது முடிஞ்சா. ஸோ சப் ப்ராசஸ்க்கு அப்புறம் எக்ஸெப்ஷன் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டு எக்ஸெப்ட் சி எக்ஸெப்ஷன் -e அப்படின்னு போட்டு கோலன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஃப் போட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா புரியன்றதுக்காக அப்படி. பர்சிஸ்டன்ஸ் ஃபெயில்டு. ஓகேங்களா? பர்சிஸ்டன்ஸ் செட்டப் ஃபெயில்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட கோட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டோக்கன் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கீழாக நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஓகே இதில் நம்ம வந்து இப்போதைக்கு base64 யூஸே பண்ணல. ஸோ இதை எடுத்துடலாம், இந்த லைன் ஆஃப் கோடை எடுத்துடலாம். வேறு ஏதாவது மீதி எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு 74 லைன் ஆஃப் கோடு இருக்குது. ஸ்பேஸில் எரேஸ் பண்ண ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த லைன் ஆஃப் கோட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸெப்ஷன்ன்றதை தனியாக இம்போர்ட் ஆகிருக்கு. வேணும்னா இந்த லைனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட டெலிகிராமோட டோக்கனையும் சேட் ஐடியும் எப்படி கெட் பண்ணி அந்த ஐடி பாஸ்வேர்டை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படி ரியல் டைமாக இந்த வைரஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ்.